வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு மேகுயினி சேனல். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகனோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். முருகன் என்னோட வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள்லாம் நடத்தினாரு அப்படிங்கிற 4 பார்ட் வீடியோ என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு என்ன குழந்த பிறந்துச்சு அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. முருகன் என்னோட கனவில் ஐப்பசி மாதம் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன்னு சொன்னார். அதே ஐப்பசி மாதம் முருகன் எனக்கு பெண் குழந்தையாக வந்து பிறந்தார். எதுக்கு என்னோட குழந்தைய முருகன் தான் அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நான் திருப்புகழ்னால் என்னன்னே எனக்கு தெரியாது, வேல்மாறல்னால் என்னன்னே தெரியாது. கந்தசஷ்டி ஒன்று மட்டும் நான் சின்ன வயசுலேருந்தே அம்மா படிச்சுட்டே இருப்பாங்க. அதனால கந்தசஷ்டி கவசம் மட்டும் எனக்கு தெரியும். கந்தர் அனுபூதி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் என்னோடய குழந்த வயிற்றில் வந்ததுலேருந்து திருப்புகழ் வந்து இதெல்லாம் எப்படி நமக்கு மனப்பாடம் ஆகும் அப்படின்னு நினச்ச திருப்புகழ் எல்லாமே எனக்கு மனப்பாடாச்சு. வேல்மாறலும் அப்படித்தான், கந்தர் அனுபூதியும் அப்படித்தான். முருகனை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே அருணகிரிநாதரை பற்றியும் தெரியும். அருணகிரிநாதர் தான் திருப்புகழை எழுதினார். அவர் மொத்தம் 16,000 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது 1300 பாடல்களும் சொச்சமும் தானா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு திருப்புகழ் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா திருப்புகழ் படிக்க படிக்க மன அமைதியும் மற்றவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற பக்குவமும் நமக்கு கிடைக்கும். இதை நான் எங்கேருந்து ரிசர்ச் பண்ணியெல்லாம் சொல்லலை. இது என்னோடய வாழ்க்கையோட அனுபவம் தான். நான் அதிகமாக கோவப்படுவேன். இப்போ வந்து திருப்புகழ் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்தவங்களோட சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்து முருகன் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நம்மளால் இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி முருகன் என்னை மாற்றினார். என்னை தேர்ந்தெடுத்த திருப்புகழ். உண்மையிலே சொல்லப்போனால் திருப்புகழ் தான் நம்மளை தேர்ந்தெடுக்குமா? 1300 பாடல்களையும் நம்ம படிக்க முடியாது. அதில் குறிப்பிட்ட சில திருப்புகழ் மட்டும்தான் நமக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்கும். அந்த திருப்புகழை மட்டும்தான் நம்மளால் முழு மனதோட படிக்க முடியும். அப்படி என்னை ஈர்த்த திருப்புகழ் 7. அது என்னென்னா, உனை தினம் தொழுதிலன், பெருக்க சஞ்சலித்து, சினத்தவர் முடிக்கின், அவனிதனிலே பிறந்து, தண்டையணி வெண்டயம், அண்டர்பதி குடியேற, வாதினையடர்ந்து, வேல்விழியர்த்தம். இந்த 7 திருப்புகளும் என்னை அதிகமாக ஈர்த்துச்சு. நான் எத்தனையோ திருப்புகள் படிக்கணும்னு நினச்சா கூட இந்த 7 திருப்புகளை தாண்டி என்னோடய மனசு எதுலேயுமே போகலை. அதில் முதல்ல நான் என்னை ஈர்த்த திருப்புகள் வந்து பெருக்க சஞ்சலித்து தான். ஏன்னா அந்த பாட்டை நான் படிக்க போகிறப்ப வெளியில் டாப்பிக்கில் எப்படி இருந்துச்சுன்னா, வருமானம் அதிகரிக்க, தொழில் சிறக்க அப்படின்னு தான் இருந்துச்சு. யாருக்குமே நம்மக்கிட்ட செல்வம் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் முருகன் வந்து இதெல்லாம் சும்மா அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துவார். அதனால் நான் படிக்க ஆரம்பித்தது பெருக்க சஞ்சலித்து தான். உங்களுக்கும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அந்த திருப்புகழ் பாடுங்க. பெருக்க சஞ்சலித்து அப்படிங்கிற திருப்புகழை நீங்களும் பாடுங்க. அடுத்து என்னோடய வேண்டுதல் முருகன்ட்ட என்னவாக இருந்துச்சுன்னா, எனக்கு மனசு அமைதியாக இருக்கணும் முருகா. நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன்னா அதில் நான் மன உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சனால முருகனை எனக்கு உனை தினம் தொழுதிலன் அந்த பாட்டை எனக்கு படிக்கிறதுக்கு அருள் செஞ்சார். அதுபோல் அந்த பாட்டு படிக்க அந்த திருப்புகழ் படிக்க மன உறுதியும் மன அமைதியும் கண்டிப்பாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவனிதனிலே, பழனிக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே அவனிதனிலே திருப்புகழ் கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக பழனி முருகன் உங்களை கண்டிப்பாக அழைப்பார். நான் அந்த பாடல் படித்து தான் பழனிக்கு போயிட்டு வந்தேன். அண்டர்பதி குடியேற,
அந்த பாட்டு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்க அந்த பாட்டு படிங்க. அதுக்கப்புறம் தண்டையணி வெண்டயம், இது முருகனே வேணும், வேறு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பாடல் படிங்க. இப்படி திருப்புகழ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு திருப்புகழும் உங்களை தேர்ந்தெடுக்கும். அந்த திருப்புகழை மட்டும்தான் உங்களால் மன நிறைவாக படிக்க முடியும். நீங்கள் எந்த திருப்புகழ் படித்தாலும், முருகனோட எந்த பாடல்கள் படித்தாலும், முருகனை முழு நம்பிக்கையாக நீங்கள் வேண்டுனீங்கன்னா நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே முருகன் கொடுப்பாரு. அதுவும் நம்ம பக்தனுக்கு இந்த விஷயம் தேவையா, இதனால நம்ம பக்தன் மகிழ்ச்சியாக இருப்பானா அப்படின்னு பார்த்து தான் முருகன் கொடுப்பாரு. நமக்கு ஒரு 1000 வேண்டுதல் இருக்கும், அது எல்லாத்தையும் முருகன் கொடுப்பாரா அப்படின்னா அது நமக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் முருகன் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுப்பாரு. அதுபோல் திருப்புகழ் படிக்க படிக்க நீங்கள் படிக்கிற எல்லா நாளுமே முருகன் உங்கள் கனவுல கண்டிப்பாக வருவார். இது என்னோடய அனுபவ உண்மை. நான் திருப்புகழ் படிக்காமல் தூங்கினேன்னா அன்னைக்கு முருகன் எனக்கு கனவுல காட்சி தரமாட்டார். எனக்கு முருகன் காட்சி தரணும் அப்படின்னு நான் நினச்சாலே திருப்புகழ் படிப்பேன். அன்னைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் எனக்கு காட்சி கொடுப்பாரு. எனக்கு ஒரு நாள் கனவுல முருகனுக்கு வெள்ளி தகடால் உடை அலங்காரமும் வேலுக்கும் வெள்ளி தகடால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த கனவு 4 நாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ நான் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால என்னை கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என்னால் போக முடியல. அன்னைக்கு அம்மா போயிருந்தாங்க. அம்மா போயிட்டு முருகனோட சிலையை ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்கிட்ட காட்டுறாங்க. நான் கனவுல பார்த்தா அதே அலங்காரம் 4 நாளைக்கு முன்னாடியே முருகன் எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு. நீ வரலாட்டி என்ன, நான் உன்னை தேடி வர்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்சி கொடுத்தாரு. எனக்கு அதை பார்த்தோன்னையும் கண்ணீர் தன்னால் வந்துருச்சு. எப்படி முருகா, அந்தளவுக்கு நான் பாக்கியம் செஞ்சவளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் தாங்கவே முடியலை. நான் சொன்ன முருகன் இவர் தான். இதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோவில். உங்களுக்கும் முருகனை கனவுல பார்க்கணும் அப்படின்னா திருப்புகழ் கண்டிப்பாக பாருங்கள். முருகன் நிச்சயமாக உங்கள் கனவுல வருவார். அடுத்து முருகனுக்கு எப்படி 48 நாள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் எப்படி 48 நாள் விரதம் இருந்தேன்னா, நான்வெஜ் சாப்பிடாம நான் 48 நாள் விரதம் இருந்தேன். நான் 48 நாள் விரதத்தை கிருத்திகை அன்னைக்கு இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் 48 நாள் விரதத்தை முருகனுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரத்துலேயோ, சஷ்டியிலையோ, செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமைகளிலோ நீங்கள் அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் சஷ்டியிலேருந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வளர்பிறை சஷ்டியிலேருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா தேய்பிறை சஷ்டியிலேருந்து என்னோடய அம்மா 48 நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. முருகனுக்கு சஷ்டி நாளே உகந்த நாள் தானம்மா, அப்புறம் எதுக்கு வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தேய்பிறை சஷ்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த விஷயம் எங்கள் அம்மா எதை வேண்டி 48 நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த விஷயம் நடக்கலை. அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேய்பிறை சஷ்டியிலேருந்து ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வளர்பிறை சஷ்டியிலேருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கடன் தீரணும், நோய் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேய்பிறை சஷ்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 48 நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் அங்கே 6 விளக்கு ஏற்றி, முருகா, நான் இன்னைக்கு இருந்து என்னோடய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா, இது எந்த தடையுமின்றி எனக்கு நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 48 நாளுமே வீட்டில் டெய்லியுமே நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு ஏற்றணும். விளக்கு போடும்போது உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் பாடல்களை பாடிக்கிட்டே விளக்கு போடுங்க. அந்த 48 நாளுமே முடிஞ்ச அளவுக்கு வேல்மாறலும் திருப்புகழும் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி செய்கிறப்ப உங்கள் வீடே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் நினச்ச காரியமும் கண்டிப்பாக நடக்கும். உங்களை சுற்றி எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கிற மாதிரியே இருக்கும்.
அந்த 48 நாளுமே விளக்கு ஏற்றும் போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் முருகனுக்கு செஞ்சு வைங்க. உங்களால் எதுவுமே செய்ய முடியலாட்டி பாலும் நாட்டு சர்க்கரையும் கலந்து முருகனுக்கு வைங்க. அதுவும் முடியலாட்டி வாழைப்பழமாவது ஒரு 2 வாழைப்பழம் முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைங்க. அதுபோல் 48 நாள் விரதம் இருக்கிறத நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா நான் 48 நாள் விரதம் இருந்ததை யார்கிட்டையுமே சொல்லலை. நான் அதை முழுமையாகவே முடிச்சிட்டேன். என்னோடய அம்மா 48 நாள் விரதம் இருக்கதை வெளியில் சொல்லிட்டாங்க. அதனால அவங்களால முழுமையாக முடிக்க முடியலை. அது ஏன்னு தெரியலை. நம்ம சொல்லாமல் நம்ம விரதத்தை கடைபிடிச்சோன்னா அதுக்கான முழு பலன் இருக்கும். ஓகே உறவுகளே, நீங்களும் முருகனை முழுமையாக நம்புங்க. முருகன் நம்ம யாரையுமே கைவிட மாட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தா போற்றி, கந்தா சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.